morning, dear aspirant. So daily current affairs analysis ரொம்ப precise short பார்த்துட்டு இருக்கோம். Exam is getting closer. Keep revising all the current affairs what we were discussing in the past few months. அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். முக்கியமா இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் த மேப் கொஸ்டின்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிட்டியில் கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் ஏன்னா 6 ஸ்டேட்ஸில் நடக்கிறதுனால. ஸோ இந்தியா ரஷ்யா 30-day ஆயில் வேவர். ஸோ யூஎஸ் சாங்ஷன் பாலிசி இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூஎஸ் அலோ இந்தியா டு பை ரஷ்யன் ஆயில் ஃபார் 30 days. இட் சீம் டு பி வெரி ஸ்டூபிடிட்டின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா 30 daysக்கு யூஎஸ் அலோஸ் ஹூ எப்படி அது? ஏன்னா வி ஆர் அ சாவரின் கண்ட்ரி. Sovereign means what? Preamble India is a sovereign ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ sovereign socialist republic. அப்போ sovereignறது no external interference in our matter. அப்போ the external interference இங்கே இருக்குன்றது இது மூலமா தெரிய வருது. ஸோ US issued a 30 days license for Indian refiners so that they can buy Russian crude. That அது எதுக்காக சொல்றாங்கன்னா சீல ஸ்டாண்டர்டா நின்றுச்சு, அதனால 30 நாளுக்குள்ள அதை கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷரு அண்ட் ஷார்ட் டர்ம் மெஷரா இதை யூஎஸ் சொல்றாங்க, இது ஷார்ட் டர்ம் மெஷரா நீங்க பண்ணிக்கலாம் 30 நாள். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் it should not depend on permission from any country to buy Russian oil. But this purchase based on national interest ன்றாங்க. legal order என்னன்றது they will be study and they will be telling ன்றாங்க. ஏன் இந்த வேவர் அப்படின்னா because there is conflict with the Iran. Strait of Hormuz disturbed ஆயிடுச்சு. 20% of global oil supply வந்து வேர்ல்டு வைட் என்ன ஆயிடுச்சு, ஸ்டக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்தியா imports 85% of its oil, 60% from the Gulf. ஸோ சப்ளை வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிளைஸ் தி மார்க்கெட், ப்ரிவென்ட்ஸ் தி ப்ரைஸ் ஸ்பைக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இஷ்யூ. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் டிஸ்கவுண்ட், ஆயில் வந்து சப்சிடைஸ்டு ப்ரைஸ்ல தான் நம்ம ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தோம். அப்போ ரஷ்யா என்ன பண்ண போறாங்க? அந்த சப்சிடைஸ் ப்ரைஸை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. So India almost it imports 33% of its oil demand from the Russia even after the Ukraine war அப்புறம் கூட. And India's Russian oil import share வந்து கிட்டத்தட்ட 19% லோவா இருக்கு because of the US pressure. இந்தியா மேல US போட்ட pressure. And India's overall dependence வந்து 85% dependence இருக்குன்னு சொல்றாங்க. So India reduced Russian imports. Why? Because US ப்ரெஷர்னால. அண்ட் வாட் எவர் இட் இஸ், இப்போ வந்து ஒரு 30 days கிராண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி, நம்ம ஒரு கண்ட்ரியில வந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்றோம் பண்ணல அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, நம்மளுடைய எனர்ஜி டிமாண்ட் பொறுத்து இருக்கணுமே தவிர்த்து இன்னொரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட டிமாண்ட்னால நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்ப ரஷ்யன் ஆயில் அக்சஸ் வந்து ஷார்டேஜ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும்? பிரைஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். மூணாவது டைவர்சிஃபையா இருக்கும். நம்ம we need not depend on the one particular country. So US ரிலேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், ரஷ்யா டைஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. வாட் எவர் இட் இஸ், திஸ் வேவ் வந்து டெஃபினெட்லி டஸ் நாட் சால்வ் த இந்தியாஸ் வல்னரபிலிட்டி. நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டியில வல்னரபிலிட்டி இருக்கு, அது சால்வ் பண்ணாது. ஏன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் ஆயில்ன்றதுனால தான் இந்த 30 நாள் வேவர் கொடுத்தேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ மெயின்ஸ் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் பாருங்க. US granting a 30-day waiver while India asserts it never dependent on permission, highlight the complexity of strategic autonomy in a multipolar world. Analyze. Okay. Next, Karnataka and Andhra Pradesh propose a social media ban for children, which is very much necessity for this hour. So social media addiction அப்படிங்கிறது
ரொம்ப ஃபாஸ்டரா எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆயிட்டு இருக்கு, பர்டிகுலர்லி அமாங் த சில்ட்ரன். ஸோ 2 Indian states move to restrict children's access to social media. அதாவது கர்நாடகால 16 இயர்ஸ்க்கு கீழையும் ஆந்திரால 13 இயர்ஸ்க்கு கீழையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல கர்நாடகால அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவு டு பி ஃபார்முலேட்டட், ஹவு டு பி இம்ப்ளிமெண்டட்ன்றது இது எட் டு பி இம்ப்ளிமெண்டட். முக்கியமா வந்து இந்த மொபைல் யூசேஜை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக திஸ் மாடல் ஆல்ரெடி இன்கார்பரேட்டட் இன் வேரியஸ் கண்ட்ரி லைக் கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ். ஸோ அதை மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சி வை த பேன், particularly because of mental health, depression, anxiety, poor sleep. ஸோ இது எல்லாமே அண்ட் சைபர் புல்லிங். 60% of the minors they are facing online bullying. ஸோ அது வந்து ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டுக்கு ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. And 70% of the children who is aged between 10 to 15 years, they are encountered into the harmful content online. And the data privacy platforms collect and monetize the children's data without adequate any safeguards. Okay, so implementation பொறுத்த வரைக்கும் high compliance risk, low parental control, அதே மாதிரி அன்ரெகுலேட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஈவன் தோ சோஷியல் மீடியாவை நீங்க ரெகுலேட் பண்ணாலும் அன்ரெகுலேட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இஸ் சோ மச் ஆஃப் தேர். ஸோ திஸ் ஆர் த இஷ்யூஸ். பட் ஸ்டில் 1889-90ல ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் ஆல்சோ பேண்ட். அது இப்போ ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ஃபோஸ்டர் த லீடர்ஷிப்ஸ். ஓகே, ஸோ டெலிகாம் சர்வே படி 96.8% ஆர் ரூரல் மொபைல் யூஸ். 15 to 29 age, between the age group, they are using the mobile phones in rural areas. And 95.5% people, they are owning the smartphone. And particularly, they are between the group of 15 to 29. So person aged 15 to 29 வந்து பார்த்தீங்கன்னா using the internet at least once in 3 months. So these all are according to the recent data. And UPI capability, online banking capability வந்து they can even able to do, அதாவது 99.5% users வந்து they can able to do the online banking. So households in India processing at least 1 smartphones. Households with internet access also they are using highest smartphones. ஸோ ரூரல் வர்சஸ் அர்பன் பொறுத்த வரைக்கும் ரூரல் பர்சன்டேஜ், அர்பன் பர்சன்டேஜ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ டிஜிட்டல் இன்க்ளூஷன் இருக்கு, அதனால நமக்கு நிறைய இஷ்யூஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So that's all about today's news. If you have any doubts related to this news, or if you want a compilation of the current affairs monthly for a quick revision of prelims, keep contacting us. We will definitely support you. Thank you.